தமிழை மற்றவர்கள் மதித்ததை நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு காலத்தில் பயோனீர் 3 என்று ஒரு ஏவுகணையை அமெரிக்கா விண்வெளிக்கு அனுப்புது. எங்கே? செவ்வாய்க்கோளுக்கு அனுப்புது. அமெரிக்க நாசா விஞ்ஞானிகள் என்னன்னு பயோனீர் 3 என்று அந்த ஏவுகணைக்கு பெயர் வைத்து ஒரு செயற்கைக்கோளை செவ்வாய்க்கோளுக்கு அனுப்புகிறார்கள். அந்த செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பும்போது அதில் ஒரு மொழியை பதிவு செய்து அனுப்புகிறார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த செவ்வாய்க்கோள்லேருந்து மனுஷன் வர்றான், பறக்கும் தட்டில் வர்றான்னு பேசிக்கிறாங்களே, அப்படி ஒரு சமயம் செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ்ந்தால் அவன் தெரிஞ்சுக்கின்னு அவன் மொழியில் பேசட்டும் அப்படின்னு அந்த கோளில் ஒரு மொழியை பதிவு செய்து அனுப்புகிறார்கள். போய் கேட்டாங்க. அனுப்புறது அமெரிக்கா. அங்கே பேச்சு மொழி என்ன, ஆட்சி மொழி என்ன? ஆங்கிலம். என்ன மொழியில் பதிவு செய்து அனுப்பிச்சிருக்கணும்? ஆங்கிலத்தில் தான் பதிவு செய்யணும் இல்லையா? அவன் செய்யலை, தமிழில் பதிவு செய்து அனுப்பிச்சான். அமெரிக்காவில் தமிழில் அந்த கோளில் ஒரு சொல்லை பதிவு செய்து அனுப்புகிறான். அது அங்கே போய் இறங்கி ஒளிபரப்பும். அதை கேட்டு அவர்கள் பதில் சொன்னால் அதை கொண்டு அனுப்பும். அவன் கேட்டாங்க, ஏயா உலகத்தில் 3000 மொழி இருக்குது, உங்கள் ஆட்சி மொழி ஆங்கிலம், அப்படி விட்டுட்டு தமிழை பதிவு செய்து அனுப்பிச்சிங்களேன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் சொன்னார்கள், உலக முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ், அவன் தான் செவ்வாய்க்கோளில் இருக்கணும், இருந்தால் இதுக்கு பதில் சொல்லணும். சொன்னானா சொல்லலையே, அது வேறு செய்தி. ஆனால் பதிவை செய்து அனுப்பிச்சார்கள், தமிழில் பதிவு செய்து அனுப்பினார்கள் அமெரிக்கர்கள். அவன் மொழியை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இது உலக முதல் மாந்தனாகிய தமிழன் பேசுறது, அது தமிழ் மொழி என்று அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நம்ம தமிழை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். இன்னொன்று, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க, இன்னொரு கோள் செவ்வாய்க்கோளுக்கு அனுப்புனாங்க. அது அங்கேருந்து படம் எடுத்து அனுப்பிச்சு. 3 மலைகள் இருக்கின்றன. அங்கே 3 மலைகள், செவ்வாய்க்கோளில் 3 மலைகள் இருக்கின்றன. இப்போ இந்த மலைக்கு பேர் வைக்கிறான் அமெரிக்காக்காரன். அங்கே செவ்வாய்க்கோளில் இருக்கிற மலைக்கு பேர் வைக்கிறான். என்னன்னு வைக்கிறான்? ஒன்றுக்கு பொங்கல்னு வைக்கிறான். ஏன் பொங்கலாம்? ஒரு மலைக்கு பேர் பொங்கல், தமிழ் சொல். இன்னொரு கோளுக்கு பேர் வச்சான் தாஜ்மஹால், அது இந்தியாவை பொங்கல் தமிழ்நாட்டை சரி கட்டுறான், தாஜ்மஹால்னு இந்தியாவை சரி கட்டினான். இன்னொரு மலைக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? கோஹினூர்னு வச்சான். கோஹினூர் என்ன தெரியுங்களா? வைரம், வைரக்கட்டி. அது இப்போ தான் எத்தனையோ கோடிக்கு இலம் போச்சு. இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துன்னு போன ஒரு வைரக்கட்டி, அது பேர் கோஹினூர் வைரம். அந்த வைரத்தினுடைய பேரை வைக்கிறான் ஒரு மலைக்கு. தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய பெருமை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தமிழனுக்கு தாய்மொழியாக பெற்ற தமிழனுக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் இன்னொன்று எவ்வளவோ செய்கிறாயா? ஒன்றும் இல்லை, ரஷ்யாவில் அதாவது லெனின், அதாவது இப்போ ஒரு பெரிய நூலகம் இருக்குது, லெனின் நூலகம்னு ஒன்று இருக்குது. அது என்னது? அந்த லெனின் நூலகத்தில் கோடிக்கணக்கான நூல் இருக்குது. அங்கே எல்லா மொழியும், உலக மொழிகளுடைய நூலெல்லாம் இருக்குது. அங்கே அந்த தமிழை பற்றி எவ்வளவோ சிறப்பு செய்கிறாங்க. என்ன பண்ணுறான்? ஒரு இது அதாவது எந்த காலத்திலையும் அதாவது அழியாமல் இருப்போம். இங்கே கூட செய்திருக்காங்க, இந்தியாவில் கூட. பூமிக்குள்ளே எந்த அழியாத ஒரு 3 நூல்களை ஒரு துருப்பிடிக்காத, அழியாத, மக்காத ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு 3 நூலை வச்சு பூமிக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அது இங்கே கூட செய்திருக்காங்க. அந்த மாதிரி அவன் ரஷ்யாவில் செய்தான். அப்போது என்ன செய்தான்? அந்த 3 நூல் எதிரானா, ஒன்று பைபிள், ஒன்று அந்த கேபிட்டல், 3வது திருக்குறள். ரஷ்யாக்காரன் செய்கிறான். 3 நூல்களை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு எந்த காலத்து இந்த தொல்லியல் துறை தோன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தோணுனா கிடைக்கும், அதுக்காக செய்கிறாங்க. அது எத்தனோ 1000 அடி கீழே அதை அனுப்புனாங்க. அதில் என்னடா 3 நூலுன்னா, ஒன்று பைபிள், 2வது கேபிட்டல் பொருளாதாரம் அது, 3வது போப்பு எழுதின உரையோட கூடிய திருக்குறள். இது அவன் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறான். அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் இளவரசி, அந்த அம்மாவுக்கு அந்த இப்போதான் அந்த பேத்தி கூட இறந்துட்டான்.
அவள் காலையில் 2 நூல் தான் படிப்பாளாம். ஒன்று பைபிள், 2வது திருக்குறள், போப்பு எழுதின உரை. இப்படி தமிழ் ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழை மதிக்கிறான், தமிழை பற்றி பேசுகிறான், தமிழுக்கு சிறப்பு செய்கிறான். ஆனால் நம்ம தமிழன் தான் ஐயோ தமிழா சாகடிக்கிறான். அடுத்து தமிழுக்கு சிறப்பு எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ சொல்லலாம். அந்த அதே கிரெம்ளின் மாளிகையில் அடுத்து இந்த இயேசுநாதர் பிறந்த இடம்னு ஜெருசலம்ன்ற ஒரு நாடை சொல்கிறேன் இல்லையா, அங்கே ஒரு மலையில் அந்த அவருடைய 10 கட்டளைகள் 14 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெருசலத்தில் இயேசுநாதர் பிறந்த இடத்துல ஒரு மலை, அந்த மலையில் செதுக்கப்பட்டு இருக்கு அவருடைய 10 கட்டளைகள். அது 14 மொழியில் தான் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி. எதுக்கு சொல்ல வரனா, ஜெருசலத்தில் அதை அவன் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறான், தமிழில் செதுக்கணும், அது உலக மொழிகளில் ஒரு மொழி அப்படின்னு. சீன பெருஞ்சுவரில் நுழைவாயிலில், அதாவது பாளையக்கார் படைவீரர்கள் நுழைவாயிலில், அதாவது நுழைவாயில், அதாவது பாளையக்காரர் நுழைவாயில். பாளையக்காரர்னா என்னதுன்னா ஜாதி இல்லை, அது படையில் ஒரு பிரிவு, ரெஜிமெண்ட்டுன்றாங்க இல்லையா, ரெஜிமெண்ட்டுக்கு தான் பாளையம்னு தமிழில் பேர். சீன மதில், அந்த சீன மதில் சுவர் இருக்குல்ல, நீண்ட மதில் சுவர், அதன் நுழைவாயிலில் பாளையக்காரர் நுழைவாயில், படைகள் செல்லுகின்ற நுழைவாயில் என்பதை பாளையக்காரன்னு தமிழ் எழுதி வச்சுக்கிறோம். பாளையம் என்பது ரெஜிமெண்ட்டு. அது மட்டும் இல்லை, நாய்க்கு ஜாதி கிடையாது. நாய்க்குன்னா படையில் ஒரு பிரிவு, ஒரு பதவி. அவர் நாய்க்காக இருந்தார் அப்படின்னா அது ஒரு பிரிவு, பதவி. முதலியாரும் அப்படியே தான், முதலியார் ஜாதி கிடையாது. படையில் முதல் வரிசையில் நின்றவெல்லாம் முதலியார், ஜாதி ஆக்கினாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், கனடா நாடாளுமன்றத்தில், அதாவது நாடாளுமன்றம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, நினைவு வச்சுங்க. அதே மாதிரி மிக உயரமான நயாகரா நீர்வீழ்ச்சியில் நல்வரவு என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழை எங்கெங்கே தமிழ் விளையுது, எங்கெங்கே தமிழ் மதிக்கப்படுது, நம்ம நாட்டில் தமிழ் இழிவுபடுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபரின் மாளிகையில் கிரெம்ளின் மாளிகைன்னு அந்த பேர். அதாவது இப்போ இங்கே தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு தலைமைச் செயலகம், அதுக்கு பேர் கிரெம்ளின் மாளிகை. இந்த கிரெம்ளின் மாளிகையில் முதல்ல அவங்க ரஷ்ய மொழியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது சீன மொழியில் இருக்குது. சீன மொழியில் இருக்கிறத கேட்டாங்க, இங்கே சீனர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள், அதனால் அவங்க மொழியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. மூணாவது என்னடான்னு கேட்டால் தமிழ் எழுதி வச்சிருக்கிறேன். நான் மூணாவது என்ன கேட்டால், அதுதான் உலகம் உயர்ந்த மொழி, மேலான மொழி. அங்கே நிறைய பேர் வாழறாங்கன்னு சொல்லலை, அது உயர்ந்த மொழி, மேலான மொழின்னு சொல்கிறான். அதனால் தமிழ் எழுதி வச்சுருக்கிறோம் கிரெம்ளின் மாளிகை என்று. நாலாவதாக தான் ஆங்கிலம் எழுதி வச்சுருக்கிறோம். இப்படி உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிறது.